character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Check friends to see for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start them? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening to all. Welcome back to our 12th commerce class. ஸோ 11th எல்லாமே முடிச்சாச்சு இல்லையா? இப்போ 12th போக போகிறோம். இப்போ 12th அகெயின் சேம் சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து கேரி ஆன் ஆகும். அதே சேம் அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அது எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காமர்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ காமர்ஸில் பார்த்தீங்கன்னா we have 28 chapters. Okay, so let us see the first chapter, chapter 1, management process. So chapter that means unit 1ல management processல நம்மளுக்கு நிறைய 3 chapters இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா principles of மேனேஜ்மெண்ட். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க, வாட் இஸ் மீன் பை பிரின்சிபல்ஸ் அப்படின்னா கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்பாடுனா ஒரு மேலாண்மை இருக்கு இல்லையா? மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் மேலாண்மை. ஒரு மேலாண்மையோட கோட்பாடுகள் என்னென்னவா இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட் அஸ் see the learning objectives. ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், definitions of management, management and art or science, management versus administration, management process or functions, principles of scientific management, principles of modern management and span of management. Okay, so இப்போ ஒன்றா நம்ம ப்ரீஃபாக பார்த்துட்டு வருவோம். let us see the introduction. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே என்ன அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் இருக்கிறது தான் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம் இல்லையா, எப்படி நீ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்படி நீ வந்து காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிற, 4 o'clock படிச்சுட்டு நைட்டு 10 o'clock 11 o'clock வரையும் படிக்கிற, நீ ஸ்கூலில் வந்து தூங்காமல் இருக்க அப்படிலாம் கேட்போம். எப்படி நீ அதை மேனேஜ் பண்ணுற அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்லியாக கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மேனேஜ்ன்ற வேர்டு வருது இல்லையா? அப்போ நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மேனேஜ்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் வரோம். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஆர் டே டு டே லைஃப். ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுற, நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், இல்லை நம்மளோட ஸ்டடீஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறோம், இல்லை நம்மளோட கேரியர் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வேர்ட்ஸ் வரும் இல்லையா? ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்ன்றது நம்மளோட டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் வருது. நம்மளோட லைஃப்பில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இருந்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும், நம்மளோட சக்ஸஸை நம்ம அடைய முடியும் இல்லையா? The practice of management could be found in our entire endeavor, whether we are in a playground or library or classroom or hostel and so on, wherein we plan many of our actions and execute them in a systematic manner to arrive at the desired results. ஸோ நம்மளோட இந்த மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து இதை பார்க்கலாம். லைக் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே கிரவுண்டில் இருக்கோம், இல்லை லைப்ரரியில் இருக்கோம், இல்லை கிளாஸ் ரூமில் இருக்கோம், ஹாஸ்டலில் இருக்கோம், இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணணும், நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கணும் இல்லையா? ஸோ எதனால் நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுற மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட என்ன பண்ண போகிறோம் பிளான் பண்ணி ஒரு ஆக்ஷனை வந்து கொண்டு வரலாம். ஸோ அது மூலயமா நம்மளோட இலக்குகளை நம்ம அடையலாம். தட் மீன்ஸ் we can decide the results. So management is goal oriented and it is an art of getting things done with and through others. ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு கோல் ஓரியன்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேனேஜ்மெண்ட் ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் with and through others. ஸோ இது இந்த ரிசல்ட்டை அடையிறதுக்கு, இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு யாரோட ஹெல்ப்லாம் எடுத்துக்குது அப்படின்னா மற்றவங்களோட ஹெல்ப் மூலயமா தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க கோலை அச்சீவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ். ஏதோ ஒரு வேலையை மற்றவங்க மூலயமா செஞ்சு அது மூலயமா இவங்க
பெனிஃபிட் அடைகிறாங்க இல்லையா. ஸோ அவங்கள தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. The practice of the management helps to achieve the organizational mission and determines the future of the business enterprises. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் எதுக்காக ஹெல்ப் பண்ணுது, என்னென்ன பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா டு அச்சீவ் தி ஆர்கனைசேஷனல் மிஷன். ஓகே, அவங்களுக்கு ஒரு மிஷன் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த இயரில் நம்ம இத்தனை டேர்ன் ஓவர் எடுக்கணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் எ வே the success or otherwise of an organization or an individual is more decided by the way they manage their functions, duties and responsibilities. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது எந்த வழியில் கொண்டு வரலாம் அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஈவன் ஒரு இண்டிவிஜுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைட் பண்ணணும். அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களோட டியூட்டிஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத அவங்க அதை ரியலைஸ் பண்ணி அதை அவங்க மேனேஜ் பண்ணால் மட்டுமே என்ன பண்ண முடியும், அந்த பிஸ்னஸில் சக்ஸஸாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் கோஸ் வித்தவுட் சேயிங் தட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல் தி மோர் இம்பார்ட்டண்ட் இன் ஆர்கனைசேஷனல் லைஃப் இன் எனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட மேனேஜ்மெண்ட்ன்றது நம்ம எல்லா பார்ட்டும் நம்ம வேர்ல்டில் எல்லா பார்ட் ஆஃப் தி வேர்ல்டில் ஒரு ஆர்கனைசேஷனல் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ குளோபல் அண்ட் யூனிவர்சல் கான்செப்ட். ஸோ நாட் ஒன்லி இப்போ இங்கே மட்டும் தான் இருக்குது, இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஸ்கூலில் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இல்லை ஒரு ஆர்கனைசேஷனில் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இது என்ன கான்செப்ட்னு சொல்லியிருக்காங்க, குளோபல் அண்ட் யூனிவர்சல் கான்செப்ட், உலகளாவிய கருத்து தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டோட கான்செப்ட் என்ன அப்படின்றத இதில் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க. லெட் அஸ் see the management concept can be understood from its profound characteristics features as follows. ஸோ அப்போ அதோட கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம எது மூலயமா அண்டர்ஸ்டுட் பண்ணலாம் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் மூலயமா we can understand its concept. Okay, let us see the characteristics features of management. The first one is body of knowledge. So in the management has now developed into a specialized body of management theory and philosophy. ஸோ மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நாலேஜ் இருக்கணும். மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் சர்வே பண்ணலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நல்லா டெவலப் ஆகிருக்கு, ஒரு ஸ்பெஷலைஸ்டு பாடியாக வந்து டெவலப் ஆகிருக்கு ஈவன் இன் தியரி அண்ட் ஃபிலாசபி. மேனேஜ்மெண்ட் லிட்ரேச்சர் இஸ் க்ரோவிங் இன் ஆல் கண்ட்ரீஸ். ஸோ பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் லிட்ரேச்சர் என்ன ஆகுது, எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து வளர ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் management knowledge is the best passport to enter the world of employment either in business world or government or private. ஸோ என்ன சொல்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் ஈவன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட், ஸோ எதில் வேணால் நம்ம என்ன பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இஸ் தி பெஸ்ட் பாஸ்போர்ட். அப்போ மேனேஜ்மெண்ட் நாலேஜ் வந்து என்னவா இருக்கா அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் மாதிரி செயல்படுது. ஏன் அப்படின்னா அதை வச்சுருந்தா நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டில் ஆர்கனைசேஷனையோ இல்லை மேனேஜ்மெண்ட் லெவலையோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட்டை தேடிக்கலாம். ஓகே, தட் இஸ் தி பாடி ஆஃப் நாலேஜ். Tools of management has been developed such as accounting, business law, psychology, statistics, econometrics, data processing, etc. ஸோ மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட்கான கருவிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிலாம் டெவலப் ஆயிருக்கு, மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஹேஸ் பீன் டெவலப்டு such as accounting, கணக்கியல் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, சட்டம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி வணிக சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ தட் இஸ் பிஸ்னஸ் லா. சைக்காலஜி, உளவியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் சைக்காலஜி. அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தட் மீன்ஸ் புள்ளியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அண்ட் எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னா பொருளியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதை மாதிரி தான் வந்து என்ன ஆகுது, மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. These branches of management professions have enhanced the practical utility of the science of மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் டூல்ஸோட பிரான்ச்சஸ் என்ன ஆகுது அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நம்மளோட சயின்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. வாட் இஸ் மீன் பை என்ஹான்ஸ் அப்படின்னா இன்க்ரீஸ். ஓகே, இது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா நிறையா இன்க்ரீஸ் ஆகுது அவங்களோட யூட்டிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன், செப்பரேட் டிசிப்ளின். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக டிசிப்ளின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ லெட் அஸ் see the management studies
In many universities and institutions of higher learning are recognized as a separate discipline. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு சில படிப்புகளை உருவாக்கி அது எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருந்ததா நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கெல்லாம் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு சில ஸ்டடீஸ் இருக்குது. ஹையர் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்க, அதுக்கான தனியான ஒரு படிப்பை உருவாக்குறாங்க. ஓகே, since 1951, many specialized schools of management offering master's degree in business management and administration. ஸோ பார்த்தீங்கன்னா 1951க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய இந்த ஸ்பெஷலைஸ் ஸ்கூல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காகவே தனியாக ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி. ஓகே, மாஸ்டர் டிகிரிஸ் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டில் மாஸ்டர் டிகிரி பண்ணலாம் அப்படின்ற நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ இன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, like seminars, special courses, training programs are becoming fashionable and popular for orientation and retraining in management areas. Example, export management, personal management, general management, production management, marketing management, financial management, etc. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டடீஸ் கொண்டு வராங்க இல்லையா. அப்போ என்னெல்லாம் வச்சு அதை ஃபேஷனாக கொண்டு மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, லைக் செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, அவங்களுக்கான ஸ்பெஷல் கோர்சஸ் கொடுத்து இதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றது, அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது கொடுத்து இந்த பர்டிகுலர் டைம்குள்ளே நீங்கள் இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாதிரி அவைலபிள் நிறையா பண்ணி அதை ஃபேஷனாக கொண்டு வந்துட்டாங்க. மக்கள்கிட்டையும் போய் சேர்த்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. அது மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஸ்டடீஸ் இருக்குது. அதுக்கு செமினார்ஸு, ஸ்பெஷல் கோர்சஸ், ட்ரைனிங் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸும் இருக்குது. லைக் எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஏற்றுமதி பண்ணுவாங்களே அதுக்குன்னு தனியாக ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குல்லையே, அதுக்கான படிப்பு தனியாக இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஆல்ஸ் ஆர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், பொதுவாகவே ஓகே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறக்கூடிய அந்த ஸ்டடீஸ்க்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், தட் மீன்ஸ் உற்பத்தி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மேனேஜ்மெண்ட். அண்ட் மார்க்கெட் பண்ணுவோம் இல்லையா ஒரு பொருளை பற்றி, ஸோ அதுக்கான தனியாக ஒரு மேனேஜ்மெண்ட், தட் இஸ் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் நிதி மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ஃபினான்ஸ் பற்றின படிக்கிறது தனியாக, அது எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்காக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது செப்பரேட்டாக ஒருத்துக்கும் ஒரு டிசிப்ளினாக கொண்டு வந்தாங்க. அதை தான் வந்து செப்பரேட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஸ்பெஷலைசேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, there is a growing tendency to select and appoint higher qualified, trained and experienced person to manage the business in each functional areas of management. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு எப்படி வேணால் ஆள் சேர்ப்பாங்க இல்லையா, ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. என்னென்னா இப்போ மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா அந்த பர்சனுக்கு எல்லா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அண்ட் ட்ரெயின்டு பர்சனாக இருக்கணும் இல்லையா. அப்படிப்பட்ட பர்சனை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் லெவலில் அவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்டடீஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ணலாம், அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் டு மேனேஜ் பிஸ்னஸ் இன் தி ஈச் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் ஆஃப் management. Thus we have today an increasing tendency in favor of management by experts or professionals. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டெண்டன்சி மூலயமா நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. எதுக்காக அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உருவாயிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க மூலயமா இதை வந்து ஸ்பெஷலைசேஷன் அப்படின்ற ஒரு வேர்டிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்பெஷலைசேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கோட் ஆஃப் கண்டக்ட். Businessmen have recognized that business management is a social institution and it has social responsibilities to be fulfilled towards customer, employees and the public. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கவங்க பிஸ்னஸ் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றது இல்லை, அவங்களுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது, பொறுப்புகளும் இருக்குது. என்ன அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாரோட தேவைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு இருக்குது. ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தட் இஸ் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Public or community. Corporations have now social consciousness and awareness. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா கார்பரேஷன்ஸும் என்ன அது ஒரு சோஷியல் அவேர்னஸ் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அண்ட் அவங்களோட கான்ஷியஸ் மனசாட்சியோடு நடந்துட்டு இருக்காங்க இல்லையா. அண்ட் கன்சூமர் ஓரியன்டட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் இஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ கார்பரேட் கோட் ஆஃப் கண்டக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்சூமர் ஓரியன்டாக தான் எல்லா மார்க்கெட்டிங் கான்செப்டும் மெயினாக இருந்துட்டு வருது இல்லையா. ஸோ கன்சூமருக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டிங் எல்லாமே நடக்குது. அண்ட் இதையும் ஒரு கோட் ஆஃப் கண்டக்டாக அவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ப்ரெஷர் ஆஃப் கன்சூமரிசம்
trade unionism, public opinion and legislation are definitely inducing the management to evolve a code of ethics. No longer buyer beware is ruling the exchange relation in the market at present. Seller beware in place of buyer beware influencing market practices. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து பையர் பிவேர், தட் மீன்ஸ் வாங்குவங்களே நீங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க, வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ பையர்ஸ் அவங்கள வாங்குறவங்களே நீங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற ஒரு கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஆனால் இப்போ என்ன ஆகுது, அந்த அட் ப்ரெசென்ட்டில் என்ன ஆகுது, அது சேஞ்ச் ஆகிட்டு. எப்படின்னா செல்லர் பிவேர் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, அப்படின்னா என்னது, விற்கிறவங்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி வேர்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பையர் பிவேர்லேருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செல்லர் பிவேர், அப்படி விற்கிறவங்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற ஒரு கோட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் கோட் ஆஃப் கண்டக்ட். And the next topic is professional association. The business management association in many countries to promote the spread of knowledge in all management areas and to build up the bright public image of managerial profession. ஸோ பார்த்திங்கன்னா நிறையா அசோசியேஷன் இதுக்காக நிறைய அமைப்புகள் வந்து உருவாக்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதை பற்றின ஸ்டடீஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நிறைய அசோசியேஷன்ஸை தே ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் இன் மெனி கண்ட்ரிஸ் டு ப்ரொமோட் ஸ்ப்ரெட் ஆஃப் நாலேஜ் இன் ஆல் மேனேஜ்மெண்ட் ஏரியாஸ். அதாவது மேனேஜ்மெண்ட் ஏரியாஸில் இருக்க எல்லா நாலேஜ் பற்றினும் மக்களுக்கு போய் சேரணும், விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய அசோசியேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கு ஒரு நல்ல இமேஜை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த ப்ரொஃபஷன் இருக்க ஒரு நல்ல இமேஜை பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் நிறையா இந்த ஒரு சில அசோசியேஷன்ஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் management. So management is a distinct ongoing process of allocating inputs of an organization, that is human and economic resources, by typical managerial functions, that is planning, organizing, directing and controlling for the purpose of achieving stated objectives with output of goods and services desired by its customer, that is environment. So management நாலே என்னன்னா ஒரு ongoing process அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, அதில் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம நிறையா ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு அதுக்கான அவுட்புட் வந்து கிடைக்கும். தட் அவுட்புட் வந்து மேபி குட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை சர்வீஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் ஒர்க் இஸ் பெர்ஃபார்ம்டு வித் அண்ட் த்ரூ பர்சனல் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இன் அண்ட் எவர் சேஞ்சிங் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். ஸோ பார்க்கலாம், ஒருத்தவங்களும் இது ரெண்டு பேர் வந்து இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபயல் அண்ட் பீட்டர் இ ட்ரக்கர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீட்டர் எஃப் ட்ரக்கர் வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஃபினிஷன். லெட் அஸ் see the first one. To manage is to forecast, to plan, to organize, to command, to coordinate and to control. ஸோ யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஹென்ரி ஃபயல். ஸோ என்ன சொல்லியிருக்காரு, மேனேஜ்மெண்ட்ன்றது என்ன, மேனேஜ்ன்றது என்னவா, ஃபோர்காஸ்ட், அப்படி முன்னாடியே நடக்க போகிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது, சரியா. ஸோ ஃபோர்காஸ்ட் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கான பிளான் பண்ணணும், அடுத்தது என்ன நடக்குதோ தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான பிளான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும். ஸோ தட் இஸ் டு பிளான் அண்ட் டு ஆர்கனைஸ், அதுக்கான ஒருங்கிணைத்து நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டு கமாண்ட், ஓகே, அதுக்கான கட்டளைகள் நம்ம ஃப்ரேம் பண்ணிவிட்டு, அண்ட் கோஆர்டினேட் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து, அண்ட் டு கண்ட்ரோல், ஸோ அவங்கள எல்லாத்தையும் வந்து ஒரு கட்டுப்பாடாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அக்கார்டிங் டு ஹென்ரி ஃபயல், டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட், to plan, to organize, to command, to coordinate and to control அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் definition is given by Peter F. Drucker. According to Peter F. Drucker, management is a multi-purpose organ that manages a business and manages manager and manages worker and work. ஸோ இவர் என்ன சொல்கிறார், மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு மல்டி-பர்பஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்குது. அதை என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேனேஜர்ஸ் அ பிஸ்னஸ், பிஸ்னஸை ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணணும். அண்ட் மேனேஜர் அங்கே இருக்க மேனேஜரையும் மேனேஜ் பண்ணணும். அண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களையும் மேனேஜ் பண்ணணும். நாட் ஒன்லி ஒர்க்கர்ஸ் பட் ஆல்சோ தி ஒர்க், ஓகே, ஒர்க் அங்கே இருக்க என்ன நடக்குது, வேலை நடக்குது, அதையும் மேனேஜ் பண்ணுறது தான் ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பீட்டர் எஃப் ட்ரக்கர். ஒன்ஸ் அகெயின், மேனேஜ்மெண்ட் இஸ் அ மல்டிபர்பஸ் ஆர்கன் தட் மேனேஜர்ஸ், தட் மீன்ஸ் அது என்னென்னலாம் மேனேஜ் பண்ண போகுது அப்படின்னா, பிஸ்னஸை மேனேஜ் பண்ணணும், மேனேஜர்ஸ்,
மேனேஜர். ஓகேவா, மேனேஜர்ஸ் அப்படின்னா அது மேனேஜ் எதை மேனேஜ் பண்ண போகுது அப்படின்னா மேனேஜர் இருக்கார் இல்லையா, அந்த மேனேஜரை மேனேஜ் பண்ணணும். அண்ட் மேனேஜர்ஸ் ஒர்க்கர், அங்கே இருக்க ஒர்க்கரையும் மேனேஜ் பண்ணணும். அண்ட் ஒர்க், ஓகேவா, அங்கே இருக்க என்னென்ன வேலை நடக்குது அதையும் வந்து எங்கள் மேனேஜ் பண்ணணும். அப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் மல்டி பர்பஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பீட்டர் எஃப் ட்ரக்கர் வந்து இந்த டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ டெஃபினேஷன் எதுனா கேட்டாங்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா 2 டெஃபினேஷனும் நீங்கள் எழுதணும். ஸோ த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரக்கர் ஸ்ட்ரெஸஸ் 3 ஜாப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ சொல்லியிருக்காரு இல்லையா, இதை அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 ஜாப் என்னது, ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸை மேனேஜ் பண்ணணும் இல்லையா, அதான் மேனேஜிங் எ பிஸ்னஸ். அண்ட் மேனேஜரை மேனேஜ் பண்ணணும். அண்ட் மேனேஜிங் ஒர்க்கர் அண்ட் ஒர்க், இந்த 3த்தையும் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே, அதை ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. Even if one is omitted, it would not have management anymore, and it also would not have a business enterprise or an industrial society. ஸோ இதில் 3த்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட அது என்னவா இருக்காது அப்படின்றாங்க, மேனேஜ்மெண்ட்டாக இருக்காது. ஓகேவா, 3த்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட அது மேனேஜ்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. According to P. Drucker, the manager has to balance and integrate 3 major jobs of a business enterprise as mentioned above. ஸோ ஒரு மேனேஜர் என்ன பண்ணணும், இதில் 3 இங்கே கொடுத்துருக்க 3த்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ தான் அது வந்து மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அகைன் பி ட்ரக்கர் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், as a manager is a dynamic and life giving element in every business. ஸோ இது மாதிரி இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதால ஒரு மேனேஜரை என்னவா பார்க்குறாங்க, ஒரு லைஃப் கிவிங் எலமெண்ட்டாக, அவர் வந்து ஒரு உயிர் கொடுக்குற ஒரு எலமெண்ட்டாக ஒரு பிஸ்னஸ்க்கு பார்த்துட்டு இருக்காங்க. வித்தவுட் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இட் cannot be secure the best allocation and utilization of ஹியூமன் மெட்டீரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும் இல்லை ஹியூமன் மெட்டீரியலாக இருக்கட்டும் எதுவுமே வந்து ப்ராப்பராக அலோகேஷன் பண்ண முடியாது. ஓகே, வித்தவுட் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பீட்டர் எஃப் ட்ரக்கர் சொல்லியிருக்காரு டெஃபினிஷனில். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, மேனேஜிங் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜிங் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க். ஓகேவா, அது 3த்தையும் மேனேஜ் பண்ணால் தான் என்னது மேனேஜ்மெண்ட். அது 3த்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட அது என்ன கிடையாது, மேனேஜ்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ப்ராப்பராக கொண்டு வரார் இல்லையா, அது யார் அப்படின்னா மேனேஜர். ஸோ மேனேஜர் என்ன பண்ணணும், ப்ராப்பராக கொண்டு வரணும். அங்கே இருக்க இந்த 3 ஜாப்ஸையும் ப்ராப்பராக கொண்டு வந்து அதை மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ தான் அவர் ஒரு எஃபிஷியன்ட் மேனேஜராக இருப்பார். அப்போ தான் அந்த மேனேஜ்மெண்ட்டும் ஒரு எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். Next class we will continue with the management is an art or science. Okay, thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education is okay. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education is okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.